கற்பூர ஒளிதனிலே கந்தாவும் காக்க வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு ஒரு புதிய காணொளியோடு உங்கள் முன். இது பாருங்கள், காலை எழுந்தவுடன் சரியாக 10 மணி அளவில் உங்களுக்கான கற்பூரவள்ளி, பச்சை பசேலென தெரியும் கற்பூரவள்ளியுடன் உங்களோடு ஒரு புதிய காணொளியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ வாருங்கள், எங்களுடைய வீட்டு தோட்டத்தை பார்வையிடலாம். இப்பொழுது நேற்றைக்கு முந்தைய நாள் பெய்த மழையில் செழித்து வளர்ந்து நிற்கும் தக்காளி, காய்ப்பதற்கு பூத்து காத்திருக்கும் தக்காளி மரம், சிறு சிறு தக்காளி காய்களும் காய்த்திருக்கின்றது. தொடர்ந்து தக்காளி காய்ப்பதற்காக தகதகவென வளர்ந்து வந்து நிற்கின்றது. தெரிகின்றதா? இதோ வாருங்கள், எங்களுடைய வீட்டு தோட்டம். கத்தரி, போட்டு பருவமான கத்தரியும் காய்ப்பதற்கு தயார் நிலையில் பூத்திருப்பது உங்களுக்கு தெரிகின்றது என்று நினைக்கின்றேன். இந்த முறை வெங்காய செய்கை சரியாக முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இதற்கெனும் ஒரு சாம்பிளுக்காக அத்தாட்சியாக ஒரு வெங்காயம். இங்கே அடுத்ததாக பாருங்கள், எங்களுடைய அன்றாட உணவில் உரைப்புக்காக சேர்த்துக் கொள்ளப்படும் மிளகாய் கன்று போட்டு பருவத்தில் பூத்து நிற்கின்றது, காய்ப்பதற்கு தயாரான நிலை. இதோ நாங்கள் பிரித்தானியாவில் இருந்தாலும் எங்களுடைய உழவர் ஆயுதங்களாகிய மிக முக்கியமான மண்வெட்டி இங்கேயும் நாங்கள் எங்களுடைய வீட்டு தோட்டத்திலே வைத்துத்தான் இருக்கின்றோம். பாருங்கள், இதோ அடுத்த ஒரு கத்தரியும் உங்களுக்காக. இங்கே தக்காளிகள் சாடிகளிலே வைக்கப்பட்டிருப்பதன் காரணமானது, சிறு சிறு கண்டுகளாக முளைத்து வரும் பருவத்திலே இந்த தக்காளியை வெட்டி தள்ளுவதற்காக இங்கே நத்தைகள் கூட்டம் படியெடுக்கும். ஆனபடியால் தான் இந்த சாடிகளிலே இவற்றை நாட்டி அதற்கு கீழே இயற்கை ரசாயன உரங்களை சேர்க்காமல் எங்களுடைய மரக்கறி தேவைக்காக பயன்படுத்தும் மிகுதி கழிவுகளை இந்த சாடிகளில் அடியிலே போட்டு உரமாக்கி அதன்பின் மண்ணையும் சேர்த்து தான் இந்த நாற்றுக்களை நாட்டியிருந்தோம். அது இப்பொழுது மிகவும் பயனாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற பொழுது இதனுடைய அருமை எங்களுக்கு தெரியவில்லை. இயற்கை உரமானது எந்த விதமான பக்க விளைவுகளுமின்றி, நோய் தாக்கங்களின்றி பயிர்கள் செழித்து வளர்வதற்கு மிகவும் உகந்த உரமாக இருக்கின்றது என்பது இப்பொழுதுதான் மிகவும் நன்றாக தெரிகின்றது. இது எம்முடைய மூதாதையர்களுக்கு கண்டிப்பாக இது நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டிய தேவையல்ல. அன்றைய காலத்தில் அவர்கள் பயன்படுத்தியது இந்த கூட்டரு மாட்டரு போன்றவற்றை பயன்படுத்தி இயற்கையாக விவசாயம் செய்து பலனடைந்தார்கள் என்பது வியக்கத்தக உண்மையாகும். அதை நாங்கள் பின்பற்றவில்லை என்பதுதான் வருத்தத்துக்கு உரிய வேதனையாகும். இங்கே பாருங்கள், கொச்சிக்கண்டு. இது கொச்சி மிளகாய் காய்ப்பதற்கான கொச்சிக்கண்டு இப்பொழுது செழித்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இனி பூப்பதற்கும் காய்ப்பதற்கும் தயாராகலாம். இது பைத்தன் கொடி போல் வளரக்கூடிய போஞ்சி எனப்படும் தாவரம் ஆகும். இது சிறு போஞ்சி, அதாவது கட்டை இனத்தைச் சேர்ந்த சிறு போஞ்சி ஆகும். இதோ பாருங்கள், இதுவும் ஒரு பைட்டை இனத்தைச் சேர்ந்த போஞ்சி மரம் ஆகும். இது கொடி போன்று படர்ந்து
பறந்து காய்க்கக்கூடியது. இதுவும் நல்ல பயன் தரக்கூடிய மரமாகும். இது எங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக பாவிக்கலாம். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரிகின்றதா? இது எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அன்றாடம் நமது உணவில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பசலிக்கீரையில் ஒரு வகையாகும். இதையும் நான் இலங்கையிலே தான் இந்த நாட்டுக்களை எடுத்து கொண்டு வந்து நாட்டு தேவைக்காக ஒரு பகுதியில் போட்டு வைத்திருக்கின்றோம். அதுவும் இப்பொழுது நன்றாக வளராவிட்டாலும், இது ஒரு கட்டை இனத்தைச் சேர்ந்தது, வளராவிட்டாலும் இப்போது நாட்டுக்களுக்கு தயாராக வந்து கொண்டிருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மையாகும். அப்படியே வாருங்கள், இது ஒரு பூசணி இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இதை கோஜஸ் என நாங்கள் இங்கே கூறுவதுண்டு. இதன் மூலம் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய நீத்துக்காய் போன்ற நீலக்காய்கள் பச்சை நிறத்தில் காய்க்கக்கூடியது. இங்கே வாருங்கள், அடுத்ததாக அப்புள் மரம் சிறுகண்டுதான் நன்றாக காய்த்திருக்கின்றது. பாருங்கள், ஒரு 3-4 அடி உயரம் அளவு இருக்கும் அப்புள். இதுவும் இந்த முறை நன்றாக செழிப்பாக காய்த்தே இருக்கின்றது. இது இன்னும் கொஞ்ச நாளில் நன்றாக முற்றிவிடும். ஊரிலே நாங்கள் எங்களுடைய கைகளால் அடைக்கப்படும் வேலி போன்று செய்திருக்கும் வேலியை பாருங்கள். அத்தோடு அப்படியே வாருங்கள், இது என்னவென்று தெரிகின்றதா? 2 வகையான பூசணிகள் இந்த முறை நாட்டி இருக்கின்றேன். ஒன்று சாம்பல் நிறத்தில் காய்க்கக்கூடிய களி பூசணிக்காய், இது மிகவும் ருசியாக இருக்கும். அடுத்தது பச்சை நிறத்தில் காய்க்கக்கூடிய பூசணி ஆகும். இது நன்றாக செழித்து வளர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு பூசணி. இந்த பூசணி நிறைய காய்கள் காய்க்கும். இந்த பூசணி உங்களுக்கு இருக்கின்றதா? இது கெட்டுக்கு கெட்டு இலைக்கு இலை காய்க்கக்கூடிய துபாய் பூசணி ஆகும். அடுத்து இப்படியே மூலையிலே இருக்கின்றது எங்களுடைய உருளைக்கிழங்கு. இதை நான் இந்த முறை பயிரிடவில்லை. போன முறை வைத்த கிழங்கு தானாக இந்த சாடிக்குள்ளே முளைத்து வந்திருக்கின்றது. இப்படி நாங்கள் வீட்டு தேவைக்காக சில பயிர்களை நாட்டி நமது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கும் சிறு தோட்டம். நாங்கள் இது கிரீன் கார்டன், பச்சை மரக்கறி தோட்டம் என்று கூறுவதுண்டு. இந்த மரத்தை பாருங்கள், இது தேசிக்காய் நட்டு. இது இலங்கையிலே அத்தியாவசியமாக எமது வளவுகளிலே காணிகளிலே இருக்கின்ற மிகவும் உன்னதமான ஒரு மரமாகும். இங்கேயும் இது செழித்து வளர்ந்திருக்கின்றது. பாருங்கள், இது ஒரு கட்டை இனத்து தேசிக்கண்டு. இது ஒரு தக்காளி, இதுவும் ஒரு தக்காளி. இந்த தக்காளிகள் ஒவ்வொரு வகைப்படும், ஒவ்வொரு இன வகைப்படும். இந்த தக்காளி நட்சத்திர தக்காளி காய் காய்க்கக்கூடியது. இந்த தக்காளி உருண்டை வடிவமாக முட்டை கொண்டு காய்க்கக்கூடிய இந்த தக்காளி. இவை இப்போ 1 மாத கன்றுகளாக இருக்கின்றது. இதுவும் கோச்சஸ் எனப்படுகின்ற ஒரு நீத்துக்காய் வகை இனமாகும். இதுவும் நன்றாக காய்க்கக்கூடிய மரம். பாருங்கள், இப்பொழுது இது பூத்திருக்கின்றது. இனி காய்கள் காய்க்கும். இதோ பாருங்கள், அடுத்த ஒரு பூசணி. இது கோச்சஸ் இனத்தை சேர்ந்தது. இப்பொழுது அது காய்த்திருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு விசேடமான தன்மை என்னவென்றால், இந்த பூசணியானது மஞ்சள் நிறத்தில் காய்க்கக்கூடியது. இங்கே பாருங்கள், இப்பொழுது காய் வந்திருக்கின்றது. சிறு காயாக இருக்கின்றது. உங்களுக்கு பூ போன்று தெரியும். இந்த காய்
இது மஞ்சள் நிறத்தில் தான் காய்க்கக்கூடியது. இதனுடைய பூவில் காய்ச்சலை பாருங்கள். இதுதான் அந்த பூவிலிருந்து அடியிலே உங்களுக்கு காய்கறி நிகழ்கின்றது. இப்படியே இங்கே பாருங்கள், இந்த தக்காளியை செழித்து வளர்ந்திருக்கின்றது. அடுத்தது பாருங்கள், ஒரு குடை மிளகாய் கன்று, அதுவும் சிறு காய்த்திருக்கின்றது. இனி தொடர்ந்து காய்க்கும் என்று நம்புகின்றேன். அப்படியே பாருங்கள், இது நீத்து பூசணியை சேர்ந்த ஒரு இனமாகும். இது கொஞ்சம் தாமதமாகவே முளைத்திருக்கின்றது. எவ்வளவு தூரம் பயனளிக்கும் என்பது தெரியாது, இருந்தாலும் காய்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அப்படியே கத்தரி, முதல்ல காட்டிய கத்தரி எல்லாத்தையும் விட இந்த முறை இலங்கையிலே நீங்கள் அந்த காலங்களிலே PC1 எனப்படுகின்ற ஒரு மிளகாய் இனத்தை பார்த்திருப்பீர்கள். அதே போன்றுதான் இந்த மிளகாய் கன்றும் மேலே வானத்தை நோக்கி காய்க்கக்கூடிய இந்த மிளகாய் கன்று. இது கொச்சி காய் இனத்தை சேர்ந்தது. மிகவும் உழைப்பாகவும் ருசியாகவும் இருக்கக்கூடியது. இவ்வளவுதான் இந்த முறை தோட்டங்கள். அப்படியே முழுமையாக பயனடைந்து காய்த்து பூத்து காய்க்கும் தருணங்களில் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே முழுமையாக காண்பிக்கின்றேன். இங்கே வாருங்கள், இன்னொரு விடயத்தை காண்பிக்க மறந்துவிட்டேன். இந்த வகை தக்காளி மரமானது ஒரு கொடி வகை இனத்தை சேர்ந்தது. விசரி தக்காளி என சொல்லப்படுகின்ற இந்த தக்காளி கொத்தாக கொடியாக காய்த்து தொங்கும் வல்லமை கொண்டது. இதுவும் ஒரு துபாய் பூசணி. ஆகவே இன்றைக்கு இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வன்னியூர் சேமம் சிவா, பிரித்தானியாவிலிருந்து விவசாய காணொளியோடு. நன்றி, வணக்கம்.